ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பிள்ளைங்க வந்து சமோசா செஞ்சு கேட்டாங்க. அது வந்து நம்ம கோதுமை மாவால் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு கோதுமை எடுத்துப்போம். அதில் லைட்டாக சால்ட் விட்டு லைட்டாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட். பாருங்கள், இப்படி தான் கையில் ஃபஸ்ட்டு பிசு பிசுப்பாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி தான். அப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம வானலில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா வந்து சமோசாவுக்கு தேவையானது என்னன்னா வந்து வந்து ஆனியன் பச்சடி. அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் நச்சீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, கரம் மசாலா. தேவையான பொருள் இதுதாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நச்சீரகத்தை நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் நம்மளாம் இடித்து வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, நல்லா வதக்கிக்கணும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆனியன் எடுத்துக்கலாம். சமோசா நீங்கள் எத்தனை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாப்பிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தகுந்தாப்பிட்ட நான் எடுத்துக்கிறேன். நல்லா அது வந்து நல்லா கரண்டி விட்டு நல்லா நம்ம கிண்டி வதங்கி வரணும். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு சிக்கன் மசாலா. உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்ததை நம்ம 10 நிமிஷம், அப்படின்னா சப்பாத்தி மாவு அதை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்து தான் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், ரவுண்ட் ஷேப் வந்துட்டா. இப்போ அதை வந்து நம்ம கட்டடமாக வெட்டிக்கலாம். கட்டடமாக வெட்டியாச்சா? அப்புறம் நம்ம தோசைக்கல்லை வந்து நம்ம வச்சு லைட்டாக எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். லைட்டாக அந்த ஹீட்டில் மட்டும் போட்டு 2 பக்கமும் பெரட்டி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், 2ஆக கட் பண்ணிக்கிறோம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஆனியன் பச்சடி எடுத்து சமோசா மாடலில் நம்ம முக்கோண ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெயில் அதை போட்டு எடுத்தோம்னா பாருங்கள், இப்படி தான்
எனக்கு சட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எனக்கு 3 சமோசா தான் போடுற அளவுக்கு வந்தது. சமோசா ரெடி. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேண்டும்.